யாரு பாவம் தென்றலு? உனக்கு எதுவும் தெரியாது. அதானே இந்த எடுவட்ட சிறுக்கிக்கு என்னடா வேலை? வேற வேலை வேணும்ல உனக்கு. என் மாமாவையும் அம்மாச்சியும் பார்த்தா என்னன்றதா இருக்குமோ தெரியல. அப்படியே எண்ணெயில போடாத கடுகு மணி பொறி பொறின்னு பொறியிறியே, என்ன காரணம்? ஏன்டி கேட்க மாட்டேன்? ஏன் கேட்க மாட்டேன்? அதுக்காக இப்படியா வீட்டுக்கு வந்த மனுஷனை தூக்கி எரிஞ்சு பேசுறீங்களே? என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? 1000 தான் இருந்தாலும் அவர் என்னோட தாய் மாமா. ஆமா, தாய் மாமா, பொல்லாத தாய் மாமே. நீ போமா, அது சின்ன கழுதை எனத்தையாச்சும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஒன்னா சின்ன பிள்ளைன்னு சொல்லிக்கங்க. என்ன காரணம் எது என்னன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்கல்ல. இப்படியே எத்தனை நாளைக்கு மறைச்சு வைக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். இங்க பாரு தென்றலு, எதுக்கும் ஒரு காலம் இருக்கு. உனக்கு அது தெரியற காலம் வரும். அது வரைக்கும் நீ பொறுமையா இரு. நான் ஒண்ணு உங்க அம்மாச்சி வீட்டுக்கு போகாத வராதன்னு சொல்லல. ஏன்னா அது நல்ல மனுஷி. அதுக்காக தான் நான் பேசாம இருக்கேன். ஆனா உன் மாமங்கார இருக்கானே பொல்லாத வய தென்றலு, சொல்றத கேட்டுக்க. ஐயா ஐயா, நம்ம லட்சுமி கண்ணு போட்டுருச்சுங்கய்யா. என்ன சொல்ற மாடசாமி, கண்ணு போட்டுருச்சா? ஆமாங்கய்யா, 2 கண்ணு அப்படியே சிங்க குட்டி மாதிரி போட்டிருக்கியா. மாடசாமி அண்ணே, என்ன கண்ணு போட்டிருக்கு? ஒரு காலங்கண்ணும் ஒரு பொட்டை கண்ணும் போட்டிருக்குங்கம்மா. ஆத்தா மதுரை மீனாட்சி, என் வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி மகாராசாவையும் கொண்டு வந்திருக்கதாயே. ரொம்ப நன்றி தாயே, ரொம்ப நன்றி. உனக்கு பொங்க வச்சு படையல் போட்டுறேம்மா. வாடி மலரு, நம்ம போய் கண்ணுக்குட்டிய பார்க்கலாம். வாடி தென்றலு. ஐயோ ஐயோ ஐயோ, எவ்வளவு அழகா இருக்கு. வாடி மலரு, கிட்ட போய் பாப்போம். ஐயோ அம்மா, வேண்டாம்மா வேண்டாம்மா. ஏன் வேணான்றீங்க மாடசாமி அண்ணே? நான் தூக்குறதுனால எதுவும் பிரச்சனையா என்ன? நீங்க தூக்குறதுனால எதுவும் பிரச்சனை இல்லம்மா. கண்ணு போட்டிருக்க மாடு கொஞ்ச நேரம் ஆக்ரோஷமா இருக்கும். அது வாட்டுக்க முட்டி கிட்டி இல்லாட்டி உதச்சு விட்டுருச்சுன்னா பிரச்சனை ஆயிரும். அதுக்காக தான்மா சொல்றேன். வளர்க்குற என்னவே செத்த நேரம் அது விடாதுமா, கொஞ்ச நேரம் கழிச்சு தான் விடும். அதனால பால் கறக்கும் போது நீங்க கண்ணுக்குட்டியை வந்து பாத்துக்கங்கம்மா. ஓ அப்படியா, சாரி மாடசாமி அண்ணே. ஐயோ, என் வீட்டு மகாலட்சுமி கண்ணா போட்டிருக்க. உன் கண்டுக்குட்டி 2 அழகா ஒன்ன மாதிரியே இருக்குடி தங்க. 2 ஒண்ணு ஓல போட்டிருக்காரு. சரி மாடசாமி, எங்க டாக்டரை காணோம்? ஐயா டாக்டர் அப்பயே போயிட்டாருங்க ஐயா. என்னையா சொல்ற? டாக்டர் கிளம்பிட்டாரா? சொல்லாம எப்படி கிளம்புனாரு? ஏதோ அவசரமா வேலை வந்துச்சுன்னு போயிட்டாருங்க ஐயா. ஆமா ஆமா, நம்மளம்மா நீ அவருக்கும் நிறைய வேலை இருக்கும்ல. நீ பால் கறந்தேனா 5 சீம்பால் எடுத்துட்டு போய் அந்த டாக்டர் தம்பிக்கு கொடுத்துட்டு வந்துரு. சரிங்க ஐயா. மாடசாமி, புதுசா கண்ணு போட்ட மாட்டுக்கு கருப்பட்டி அப்புறம் பிரசவ மருந்து இதெல்லாம் கொடுக்கணும்டா. ஆமாம்மா, கருப்பட்டியெல்லாம் வாங்கி வச்சுட்டேன். பேர்களை மறந்து மட்டும் நீங்க செஞ்சு கொடுங்க, நான் கொடுத்துட்றேன். சரிடா. அப்பா, நான் அம்மாச்சி வீட்டுக்கு போயிட்டு வரேன். என்ன தாண்டி நினைச்சுக்கிட்டு இருக்க மனசுல? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா அம்மாச்சி வீட்டுக்கு போறேன்னு என்ன தைரியத்துல நீ சொல்ற? சரி விடுமா, போயிட்டு வரட்டும். இங்க வர நாச்சியப்பா, இது என்னமோ எனக்கு சரிப்படலாம். நான் சொல்லிவிட்டேன். அப்பனும் மகளும் சேர்ந்து என்னமா பண்ணுங்க. நீ போயிட்டு வா தென்றல, அம்மாச்சி உனக்கு காத்துக்கிட்டு இருக்கும்ல. சரிப்பா. ஏப்ல மலரு, நீயும் வரியா? எங்க அம்மாச்சி கோழி அடிச்சு குழம்பு வச்சிருக்கான், போய் சாப்பிட்டு வருவோம். இல்ல தென்றலு, எங்க வீட்டுல எங்க சித்தி கத்திக்கிட்டு இருக்கோம். நான் வேற இங்கிட்டு வந்துட்டேன். என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ நான் போறேன்டி. ஏன்டி எப்ப பார்த்தாலும் உங்க சித்திய பார்த்து பயப்படுற? விடு தென்றலு, அதோட நிலைமை வந்தாதான் நம்மளுக்கும் புரியும். சரி மாடசாமி, நீ மாட்டை பாத்துக்க. சரிங்கய்யா. தென்றல், நான் ஒன்னு சொன்னா கோச்சுக்கிற மாட்டியே? என்னடி நீ தாண்டி ரொம்ப கொடுத்து வச்சவ. உனக்கு உங்க அம்மா இல்லாட்டினாலும் உங்க அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணாம உன்னைய மகாராணி மணி வளர்க்குறாங்க. எங்க வீட்டுல அப்படி இல்ல. ஆனா எங்க வீட்டுல அப்படி இல்ல. எங்க நானு அம்மா இல்லாம கஷ்டப்பட்டுருவேன்னு என்னமோன்னு எங்க அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. விடுடி மலரு, இது இப்படியே இருக்க போறதில்ல. எனக்காச்சும் ஒரு நாளைக்கு இது மாறுண்டி. அப்படி நினைச்சு தாண்டி நானும் ஒவ்வொரு நாளை கடத்திக்கிட்டு இருக்கேன். சரிடி, நீ கவலைப்படாம வீட்டுக்கு போ. உங்க சித்தி வைய போறாங்க. சரி தென்றலு. எங்க அந்த தென்றலு பிள்ளைய என்னங்க காணா? கூப்பிட போன எடுவட்ட வேணும், ஒரு விவரமும் சொல்லல. வருதா வரலையா எதுவும் சொல்ல வேணாம். கிறுக்கு பையன் வரலான்னு சொன்னா தூக்குச்சட்டியில கொடுத்து கூட நேரம் அனுப்பி விட்டுருப்பேன்ல. ஒரு வேலைக்கு ஆகாதவையே. அம்மாச்சி, ஏண்டி உனக்கு உங்க அப்பா வீட்டுல இருந்து இங்க வர்றதுக்கு என்ன இவ்வளவு நேரமா? ஏன் மச்சி, எனக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்றியோ? ஆமா, வெயிட் பண்றாங்க, வெயிட். வாடி, கோழி குழம்பு நேரம் ஆறி போயிருக்கும். வா, வந்து கஞ்சிய குடி. என்னது ஆறி போச்சா? ஆறி போன கோழி குழம்பு குடிக்கத்தானே நான் அங்க இருந்து இங்க வந்திருக்கேன். ஏண்டி எடுவட்ட சிரிக்கி, உன் மாமி தூதுக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? நீ எவ்வளவு நேரம் கழிச்சு வந்திருக்க? அப்ப அந்த கோழி குழம்பு ஆறி போகாம என்னடி செய்ய? மாமா அம்மாச்சிட்ட அங்க நடந்தது எதுவும் சொல்லல போலயே. இது உட்காந்துருக்க சைஸை பார்த்தா நடந்தது எதுவும் தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன் அம்மாச்சி,
மாமா உன்கிட்ட எதுவும் சொல்லுச்சு? என்னடி சொல்ல போறியா? அதுக்கு இருக்கு பையே, உன் வீட்டுக்கு உன்னை கூப்பிட வர சொன்னதாண்டி நான் பார்த்தது. அதுக்கப்புறம் அந்த எடுவட்ட பையன் எங்க போனியான்னு தெரியல. இந்த வந்துட்டு என் பாரு எடுவட்ட பையன், வெட்டி பயலுக்கு பிறந்த வெட்டி பையன். ஏன் மச்சி மாமா எல்லாம் வஞ்சிக்கிட்டே இருக்கீங்க? பாவம் மச்சி மாமா. என்னது எல்லாம் வஞ்சாங்களா? எவன் ஏன் மகனை வஞ்சவ? எவன்னு சொல்லு, அவ மண்டையில பேன் வத்தி விடுறேன். ஐயோ தென்றலு, சொல்லாத சொல்லாத. என்ன மாமா? அங்க நடந்தது எதுவுமே ஆத்தாக்கு தெரியாது. நீ பாட்டுக்கு இனத்தை உலகி வைக்காத. இதுக்கப்புறம் 2 கிழவியும் சண்டை விட்டு ஊரே நாரி போயிரும் நாரி. நான் சொல்றத கேளு. அங்க நடந்தத நானும் சொல்லல, நீயும் சொல்லிடாத. நல்ல வேலை மாமா, நீ சொல்லலன்னு நான் சொல்ல தெரிஞ்சேன். நல்ல வேலை நீ சொல்லலதாயே. இதுக்கு 2 சண்டை விட்டு கிடக்கிறத யாரு பாக்குறது? ஊரே நாரி போயிரும். என்னடா இந்த சிரிக்கி ஏதோ சொல்றா? எல்லாம் உண்மையா? அதெல்லாம் இல்லம்மா. உன் மகன் யாருன்னு நினைச்ச? சிங்க குட்டி. உன் மகனை யாராச்சும் வையுவாங்களா என்ன? அப்படியே வைய முடியுமா? மார்கை வாங்கிட மாட்டேன். ஆமா வாங்கிட போறேன். இத்தனை வருஷமா இதத்தான் சொல்றியா? ஒருத்தனையும் அடிச்சு நான் பார்க்கல. வெட்டி பையன், டம்மி பீஸ். ஏன் மச்சி மாமா இப்படி டேமேஜ் பண்ற? ஆமடி, அப்பனாலும் உன் மாமங்காரனுக்கு ரோசை வரட்டுமடி. ஒன்னத்துக்கு உப்பு இல்லாம திரையாண்டி. வேற நேரத்துக்கு மைனன்னு சொல்லிக்கிட்டு இந்த வேட்டியும் சட்டையும் மாத்துறதாண்டி மிச்சம். மத்ததுக்கு ஒன்னத்துக்கு லாய்க்கலடி. இவனுக்கு நேரத்துக்கு துவைச்சு போட்டு வடிச்சு போட்டு என் கையில இருக்க ரேகை தாண்டி போயிருச்சு. கல்யாணம் பண்ணிக்கிட்டு எந்த சிரிக்கு வந்து இந்த வீட்டுல கஷ்டப்பட போறலாம் தெரியலடி. ஏண்டி உனக்கு என்னை பார்த்தா சிரிப்பா இருக்குல்ல? நான் இவனை வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ கெக்க ஓட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க. வேலைங்காத சிரிக்கி. சரி வா, எந்திரிச்சு விட்டா இப்படியே பேசிக்கிட்டே உட்காந்துருப்ப. வந்து கஞ்சியை ஊத்து. ஆமா ஆமா வா, அந்த கோழி குழம்பு ஒரு வாட்டி சுட வச்சுதான் ஊத்தணும் உனக்கும் மாமனுக்கும். ஏண்டா வீடியோ போனவே இன்ன வரைக்கும் எங்கடா ஊர் சுத்திட்டு வர? ஐயோ அம்மாச்சி, மறுபடியும் ஆரம்பிக்காத. எந்திரி முத. ஏண்டி சரோஜா, மழை என்னமோ இந்த ஊத்திக்கிட்டு இருக்கு? ஆமாடி, நானும் அப்ப விட இப்ப விடன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு மழை விடுற மாதிரியே தெரியலையே. என்னடி மெட்ராஸ்ல தான் அப்படி புயல் வந்துச்சுன்னு மக்கள் எல்லாம் தத்தளிச்சாங்க. இப்ப பார்த்தா தென் மாவட்டங்கள்ல நம்மளுக்கும் அப்படி மழை வந்து நம்மள இப்படி வாட்டுன்னு வாட்டுதடி. ஆமாடி, கன்னியாகுமரி திருநெல்வேலியிலாம் தண்ணி வீட்டுக்குள்ள பூந்துருச்சாமடி. பாவமுடி நம்ம மக்க. இந்த மழை இப்படியா வந்து பெய்யணும்? இப்படி மழை பெய்யுற நம்மளுக்கே இப்படி இருக்கு பாரு. வெளியே தெருவை எங்கேயாச்சும் போக முடியுதா, வர முடியுதான்னு. இந்த திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த மாவட்டத்திலாம் இருக்கவங்க வீட்டுக்குள்ள தண்ணி பூந்துருச்சான். அவங்க எல்லாம் எவ்வளவு சிரமப்படுவாங்க. ஆமாடி நெட்டவள்ளி, இங்கே இந்த மழை இப்படி அடிச்சு ஊத்துது. கடலோரத்துல இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமடி. நான் பாரு இந்த கடத்தெருவுக்கு கூட போக முடியல. என் மகளுக்கு பால் பவுடரும் தீர்ந்து போச்சு. எதை வச்சு பாலாத்தி கொடுக்கறதுன்னு தெரியலடி. ஆமா ஆமா, மழை விட்டாதான் எங்கேயும் போக முடியும், வர முடியும். இப்படி இடியும் முன்னாலும் சேர்ந்து மழை வெந்துச்சுன்னு வச்சுக்கோ, நம்ம எங்க போக முடியுது? இந்த மழை வேற இன்னும் 2 நாளைக்கு சொல்லியிருக்காங்களாமடி. கிளஞ்சிருமடி. ஒரு நாளைக்கே இந்த லட்சணம், இன்னும் 2 நாளைக்கு பேந்துச்சு அம்பிடுத்தேன். ஏமா வயக்காட்டுல வரப்ப அடைச்சு விட மறந்துட்டேம்மா. மழை வேற நிக்காம பேஞ்சுக்கிட்டே இருக்கு. மழை தண்ணி தேங்கிருச்சுன்னு வச்சுக்க, பயிர் ஒன்னத்துக்கு ஆகாதுமா, பூரா அழுகி போயிரும். நான் போய் வரப்ப உடச்சு விட்டு வந்துடுறேன். ஏமா இன்னும் 2 நாளைக்கு தொடர்ந்து மழை பெய்யுமாமா. வரப்ப மட்டும் வெட்டி விடாட்டி பயிர் பூரா முங்கி போயிருமா. அப்புறம் ஒன்னத்துக்கு ஆகாது. அம்மா இந்த நைட்டு பெய்யற மழையிலேயே பயிர் பூரா முங்கி போயிரும். அப்புறம் எங்கிட்ட காலையில போய் வெட்டுனா என்ன, வெட்டாட்டியனமா பயிர் ஒன்னத்துக்கு ஆகாது. பாட்டி நீயே சொல்லு பாட்டி, தண்ணி புறம் தேங்கிடுச்சுன்னா பயிர் ஒன்னத்துக்கு ஆகாது. நான் போய் வெட்டி விட்டா இருக்க பயிர்னாலும் மிஞ்சும். 2 நாளைக்கு தொடர்ந்து மழை இருக்கான். அது வரைக்கும் பயிர் என்னத்துக்கு ஆகும்? வேணாண்டா ராசா, இந்த நேரத்துல போய் வெட்டி விடணுமாடா? என்ன பாட்டி நீயும் புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்க? நம்ம தாத்தா மரல நேரம் என்ன வரப்பு வெட்ட போனது இல்லையா என்ன? ஏ ராசா, அது அந்த காலம்டா. அப்ப ஆத்திர அவசரத்துக்கு உதவி பண்ண யாரும் வருவாங்கடா. இப்ப யாருடா நம்மளுக்கு வருவா?
சொல்றத கேளியா. சொன்னா நீங்க புரிஞ்சுக்கிறவே மாட்டீங்க. தள்ளுங்க அங்கிட்டு. ஐயா அசுவினு, சொல்றத கேளுப்பா. ஏ அசுவினு, சொல்றத கேட்க மாட்டேன்னு இருக்கே என்ன? ஐயோ மழை வர எப்படி பெய்யுதுன்னு. அசுவினு சொல்றத கேளுப்பா. அசுவினு சொல்றத கேளு. அம்மா நீங்களும் பாட்டி உள்ள போங்கம்மா. மழையில நினைச்சு காய்ச்ச கீச்ச வந்துட போகுது. உள்ள போங்க. இலை இலை எடுவட்ட வேலை சொல்றத கேக்குறியா நான் வாரு. ஆய் செல்லக்குட்டி, உங்க ஊர்ல இப்படித்தான் விடிய விடிய நிக்காம மழை பெய்யுதான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மழையில எல்லாம் கவனமா பத்திரமா இருங்க செல்லக்குட்டி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக்